எல்லாம் அப்படிதான். ஐயோ ஐயாக்கு முன்னுக்கு இப்போ திரும்பி போய்க்கல நடந்த அதே நடக்குது. கடைசியான நடந்து போகிறோம். பழைய லயம் ஒன்று எவ்வளோ காசு கொடுத்தாலும் வேறுங்க தலைவி உங்களை யூடியூப்ல இருந்து தூக்கு நம்பே விட தெரியவில்லை. அவனுக்கு ஒரு வியூவை பாருங்க எப்படி இருக்குட்டு. 2 பேரும் 14 வயசுக்கு உட்பட்ட பாருங்களேன். நாங்கள் வேற எங்கேயா போவோம் சரியா? அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இலங்கையில் மாத்தளை மாவட்டத்துக்குரிய எல்கடுவ பகுதியில் நிற்கிறோம். குறிப்பாக வந்து இன்றைக்கு நாங்கள் இதிலிருந்து செம்புவத்தை லேக் போய் கொண்டிருக்கிறோம். பெரிய வவுனியானது வலிக்கிட்டு வத்தைகம் வந்து அதிலிருந்து இப்போ எல்கடுவ ரோட்டில் போய் கொண்டிருக்கோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு 6-7 கிலோமீட்டர் தான் நாங்கள் செம்புவத்தை போக வேண்டியிருக்கோம். உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமான பயணமாக இருக்கும். நான் ஏற்கனவே 2-3 தடவை போயிருக்கிறேன். ஆனாலும் எங்களோட வீட்டாக்கள் வந்து அந்த இடத்த வந்து பார்த்ததில்லை. அதனால் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவமாக இருக்கட்டும் அப்படின்றத. நாங்கள் நிறைய அட்வென்ச்சரான இடங்கள் இருக்குது. அதே மாதிரி இனிமேல் என்ற ஒரு வடிவான இடம் இந்த செம்புவத்தை லேக் அதே மேல் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஏன்னா அதோட குறிப்பாக வந்து அதுக்கு பிறகு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கொஞ்சம் ஃபேமிலியாக செய்கிறதுக்கு அதுக்கும் பிளான் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதிலேருந்து வலிக்கிட்டோம் எங்களோட சொப்பன சுந்தரியில் தான் நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ வலிக்கிட்டோம் இதிலேருந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பக்கத்துலாம் காட்டுது ஒரு 8 கிலோமீட்டர் கிட்ட. ஆனால் போகிறதுக்கே அரை மணி நேரத்துக்கு கிட்ட தேவும். ஏன்னா அவ்வளோதுக்கு மோசமான ரோட்டுகளாக இருக்குது. அதோட பார்த்திங்கன்னா இங்கே வெயில் வந்து தாராளமாக இருக்கேன். அப்போ நாங்கள் வந்ததுலேருந்து வெயிலாக தான் இருக்குது. அங்கே போக ஓகே இருக்குன்னு நம்புகிறேன். இந்த ரோட்டுகளை பாருங்க, பழைய மலையத்து ரோட்டு அப்படியே இருக்குது. இதால் இப்போ வெளிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் ஓடையில் இதில் வந்து நிப்பாட்ட சொல்லியிருந்தோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு. உண்மையிலுமே வந்து அப்படி ஒரு பச்சை பசையிலண்டு இருக்குது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் செம்புவத்திலேக்கு அங்கே தான் இருக்கணும், இல்லை அதில் இருக்கணும், 2ல் 1 தான் இருக்கணும். அப்படி எங்களை பயணம் பார்ப்போம். உண்மையிலுமே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும். அது மழை பெய்கிற டைம்னா ஜாலியெல்லாம் சொல்லவே தேவையில்லை. ஒரு தமிழ் எஸ்டேட்டோட போய் கொண்டு இருக்கிறோம். என்னென்னு தெரியல. எல்கடையோட சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். பழைய ஒரு எஸ்டேட்டாக தான் இருக்குது. மக்கள் வந்து விறகு கொண்டு போய் கொண்டிருக்கணும். ஜாலியெல்லாம் அப்படி தான். இந்த மரங்களில் தான் விறகு எடுக்கிறது. இந்த மரங்களே பாருங்களேன் வித்தியாசமாக இருக்குது. வாவ் சூப்பராக இருக்குது. என்ன மரங்கள்னு தான் தெரியல. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். மேல் பக்கத்தில் பாருங்கள். இந்த மரங்கள் என்னன்ற மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஏதோ ஒரு டவுனால் போய் கொண்டு இருக்கிறோம். ஆனால் பேர் தெரியலை. இதில் செம்புவதே ஐயோ ஐயாக்கு முன்னுக்கு அசிங்கப்பட்டோம். இந்த புத்தர் சிலையால் நேர போகிறோம் அப்படித்தானே. அங்கே அந்த வரைக்கட்டதை பார்க்கணும். மண் சரிவு எல்லாம் நடந்திருக்கு. மழை பெய்கிற காலங்களில் வந்து இங்கே எட்டி பார்க்குறது. இங்கே முன்னுக்கே தெரியும் உங்களுக்கு. செம்புவத்தை லேக் போகிற எடுத்துட்டு சந்திக்கு வந்துட்டோம். இது முக்கியமான சந்தி. இதுக்கு பிறகு வந்து ரோட்டுகள் வந்து மோசமாக இருக்கும். சொப்பை திரும்பிடுறோம். ஓகே பார்ப்போம். இதுக்கு பிறகு ஃபுல்லாக ஆஃப் ரோடாக தான் இருக்க போகுது. மேலே ஏற்றி கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் கீழே 2 ஆட்டோக்கார அண்ணன் சொன்ன வேல் வந்து உங்களோட வாகனத்தை கொண்டு ஏற்றி இல்லாத அப்படி சொன்ன வேல். என்னாலும் பார்ப்போம். சொப்பன சுந்தரி போகாத ரோட்டா. ஆனால் கொஞ்சம் ரோட்டுகள் மோசமாக தான் இருக்குது. டங்கு புங்குண்டு அதான் சொப்பனத்தில் எல்லா சத்தமும் வந்துவிட்டு தான் இருக்குது. குள்ளுங்குடாண்டு போய் கொண்டு இருக்கு. இல்லை கடைகள் எல்லாம் வச்சிருக்கணும். தம்பியாக வாகனங்களை கொண்டு வந்து மறைக்கிற வைக்கணும். அதுவும் இஞ்சால் சைட்டில் அது ஒரு பிரச்சனை இருக்கா. இதில் திருப்பியும் வந்து கான்கிரீட் ரோட், திருப்பியும் வந்து மண் ரோட். ஒரு சொட்டு தூரத்துக்கு ஐயா ரோசா பூ எல்லாம் வச்சுக்கிறேன். என்ன ஐயா நின்றுட்டா. இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னாட்டா வந்த நாங்கள் லிப்டான் சீட் போய்க்கில் நடந்த அதே பிரச்சனை வந்து இங்கே நடந்துட்டு ஏறுதில்லை, ஸ்டார்ட் வருதில்லை, நின்றுட்டுது. மணக்கு தானே எரிஞ்சு மணக்குது. சரி இதில் அன்றைக்கு வந்து இந்த ஒரு வேறு தான் பிரச்சனை இருந்தது. ஆனால் என்ன நடக்குதோ தெரியல. இது அன்றைக்கு மாற்ற சொல்ல அவங்க மாற்றவும் இல்லை. இதுக்கெல்லாம் கரண்ட் தான் பிரச்சனையாக இருக்குது. என்ன செய்கிறேன்னு தெரியல. பார்ப்போம், அடித்து பார்ப்போம். அவங்கள வாகனங்களை வந்து பார்த்திங்களாட்டா வந்து இருக்குது. அடிக்கிறான் அந்த வயரை அட்ஜஸ்ட் பண்ணி போட்டு வரதே இல்லை.
கடைசியாக நான் நடந்து போகிறோம். ஜாலியாக இருக்கிறீங்கன்னு. சரி, இப்போ ஸ்டார்ட் ஒரு மாதிரி வந்துட்டு அதனால படிக்குது. அந்த கலைச்சிட்டீங்களா? சரி, இதுக்கு பிறகு வந்து கொஞ்சம் ஏற்றம் இருக்கும் போல இருக்குது. ரெண்டாலும் பார்ப்போம். ஃபஸ்ட் கியர்லேயே வச்சு ஏற்றணும், செகண்ட் கியரில் கதையில் வந்துட்டோம். எல்லோரும் பார்க்குறாங்க இந்த காரை கொண்டு என்னட்ரா ஏற்றிரிக்கிட்டு இப்படி பள்ளத்தில் விட்டுட்டு ஸ்லோவாக்கிட்டு அம்மா எடுக்க தான் பிரச்சனை இருக்குது. பழைய கோயில் உண்டு, அதில் இருந்த பார்த்துருப்பீங்க. இந்த டிக்டாக் பிரபலங்கள் போல் இருக்குது. ஆஹா, அம்மாக்கள் எல்லாம் வந்து ஏதோ வெட்டி வச்சு விற்கணும். ஆனால் என்னன்னு தான் தெரியல. நான் வேறு அந்த இடத்துல போய் கொண்டிருக்கேன். ஓகே, இல்லை இஞ்சால வேறு அந்த கூலொண்டு வருது பாருங்க. சொப்பனத்துக்கு கீழே மேலே ஐயோ இன்னும் இவ்வளோ தூரம் இருக்குது இந்த கடவுளே. சரி, சம்பவம் தான். எங்கேயா நின்றாடா சொப்பா. ஹைப்ரிட் கார்கள் எல்லாம் வந்தீங்களாண்டா கலண்டு கொட்டிடும் போல. சொப்பனமே எங்கே கலண்டிட்டோ தெரியல. பயங்கர சத்தமாக தான் கிடக்கு. இந்த கடவுளே, இப்படி மோசமாக மட்டும் எதிர்பார்க்கல. பைக்கில் வரைக்கும் உண்மையிலுமே தெரியல, இப்படி காரில் வரைக்கும் தான் தெரியுது. இப்போ சொப்பையில் வரைக்கும் தாராளமாக தெரியுது. அதெல்லாம் பாருங்கள், ஃபுல்லாகவே ஏற்காடு எஸ்டேட் தேயிலை தோட்டங்களை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சரி, ஒரு மாதிரி இந்த டிக்கெட் கவுண்டர் அடிக்கு வந்துட்டோம். இதிலே வந்து வாகனங்களை விடணும். வாகனங்களை விட்டுட்டு இதுக்கு பிறகு நடந்தோ அல்லது வாகனம் பிடிச்சி தான் நாங்கள் போகணும். வேண்டாம், இதுக்கு பிறகு படு மோசமாக இருக்கும் ரோட்டுகள் எல்லாம். சரி, இப்போ வந்துட்டோம். அதோட வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னுக்கே வந்து ஒரு பழைய லயம் ஒன்று இருக்குது. அதாவது ஃபேக்ட்ரி ஒன்று இருக்குது எல்கடுவா. அது 49, அதாவது இலங்கைக்கு சுதந்திரம் கிடைச்சாண்டு இந்த இது வந்து திறந்திருக்கணும். அப்பைக்குள்ள தான் என்ன மாதிரி வந்தாலும் எப்படி இருந்த முடியல, காரை தள்ளி நடந்து ஓடி அப்படித்தான். சொப்பனம் என்னது கேட்டு தெரியல, ஒரு காரை செக் பண்ணணும். இப்போ இதில் இருந்து போய் டிக்கெட் எடுக்கணும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, நாங்கள் இதில் இருந்து ஆட்டோவில் தான் போகணும். ஆட்டோக்கு எவ்வளோ கேட்க போயிடும் அப்படின்றதெல்லாம் தெரியல. முதலாவது டிக்கெட் எடுக்கணும். அதே மாதிரி இங்கே ரோட் சைடு எடுக்கிறேன்டா இன்னும் ஒரு பிரச்சனை ஒன்று இருக்குது. இதில் பாருங்கள், நார்மல் கடையில் இருக்குது. அதே மாதிரி இதில் தான் வந்து டிக்கெட் கவுண்டரும் இருக்குது. சரி, இப்போ வந்து டிக்கெட் எடுத்துட்டோம். ஒரு ஆளுக்கு 300 ரூபா படி நாங்கள் 4 பேர் பெரிய ஆளுக்கு 1200 ரூபா வந்து எடுத்துருக்கணும். அதே மாதிரி ரோட் ஷோட் எடுக்கிறதுக்கு வந்து கேட்டு நாங்கள் அதுக்கு வந்து பெர்மிஷன் எடுக்கணுமா அப்படின்னு சொன்னவேல். அது வந்து ஹெட் ஆஃபீஸில் எடுக்கணுமா 4000 காசு கட்டணும் அப்படின்னு சொன்னவேல். அதனால் சரி ரோட் ஷோட் எடுத்து இல்லை அப்படின்ட்டு வந்துட்டோம். இப்போ இதுலேருந்து ஆட்டோவை பிடிக்கணும். ரோட் ஷோட் பெர்மிஷனுக்கு வந்து இதில் மேனேஜர் இருந்தார், போய் கேட்டு நான் ரோட் ஷோட் எடுக்கலான்னு. அது தங்களுக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க, ப்ரொமோஷன் அதெல்லாம் தேவையில்லை, உங்களுக்கு ரோட் ஷோட் தேவையில்லை அப்படின்ற மாதிரி காய்ச்சினா சரி ஓகேன்னு விட்டாச்சு. இதில் அண்ணா ஆட்டோக்கள் நிற்கிது. இப்போ 300 எடுப்பினோம் அப்படின்னு சொன்னவேல். மேலே போகிறதுக்கு ஒரு ஆட்டோவில் 3 பேர் தான் போகலாம். அதனால் நாங்கள் ஆட்டோ பிடிக்கணும். மேலே போயிட்டு இங்கேருந்து போகிறதுக்கு 300 ரூபா, வாரத்துக்கு 300 ரூபா ஒரு ஆட்டோவுக்கு. இதுலேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதோ தெரியல. பைக்கில் கடைசியாக வந்து ஞாபகம் கனகாலத்துக்கு முன்னுக்கு வந்து நான் 2-3 வருஷமாக நிற்கிறதால வந்து 3 மணி. இப்போ இந்த ரோட்டுகளை பாருங்களேன், இதெல்லாம் சொப்பனை நின்றுருக்கு. நீர்வீழ்ச்சி அந்த சமூகத்தில் லேக்கிலேருந்து வர்ற தண்ணியாக தான் இருக்குது. வேறு பின்னால் வந்து விட்டுருக்கணும். அம்மா தங்கச்சி எல்லாம் அதெல்லாம் வந்து விட்டுருக்கேன். அண்ணா காலத்துக்குள்ளே வந்துருக்கு சமூகத்தை லேக்கண்டதில் எழுதி பாருங்க. அவங்க வெயிட்லாம் அங்கே டப்பட்டு இழுத்துட்டு ஓகே வந்துட்டேன் சம்பவத்தில் ஓகே இறங்கப்பா. அண்ணா நன்றி. சரி, இப்போ வந்த அனுபவம் எப்படி இருந்தது ஆட்டோவில்? அம்மா எல்லாம் குலுக்கி எடுத்து சாப்பிட்டது எல்லாம் வெளியில். அதோட நாங்கள் வந்தது நல்ல மத்தியானம் வந்திருந்தாலும் இந்த கிளைமேட் வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்காது. ஒரு பின்னேற டைம் அல்லது விடிய டைம் வந்தாலும் இந்த கிளைமேட் கிடைக்கும். மேலே சூப்பராக இருக்கேன் இந்த இடம். ஆனால் இவ்வளோ செய்கிறீனா உள்ள டிக்கெட் எடுக்கிறீனம் சரினா ஒரு டூரிஸ்ட் வர காலாகாலம் இருக்க போகிறதுக்கு ஒரு ரோட்டு போடுறீங்க. அது பார்த்தா ரோட்டை போட்டு இப்படியே நாங்கள் பார்த்தீங்கன்னா சுற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த லேக்கை இதில் வந்தோடனே ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ஃபோட்டோ எடுக்கிற இடம் ஒன்று இருக்கும். உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு வியூ. இங்கே பாருங்கள், அண்ணா 2 எடுத்து கொண்டு இருக்கணும். இதில் நாங்கள் ஃபோட்டோ எடுக்க போகிறோம்.
இப்போ எடுத்து போயிட்டு வரே இதுக்குள்ள ஒரு 2.5 மணி நேரத்துக்கிட்ட தேவைப்படும். நேரம் அண்ணாக்கள் வந்து ஃபோட்டோ எடுத்ததில் இங்கே வந்தால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த வியூ வந்து எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கையால் நிற்கிறது உண்டு. உண்மையிலே வந்து இதுகளெல்லாம் எவ்வளோ காசு கொடுத்தாலும் இந்த இடத்துக்கு வந்தால் தான் அனுபவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ ஃபோட்டோக்கள் எடுத்தாச்சு. உண்மையிலே வந்து சூப்பராக இருந்தது. இப்போ நாங்கள் இதில் இருந்து அப்படியே சுற்றி அப்படி வர போகிறோம். மழை பெய்கிற டைம்களில் இஞ்சால விரைகளை வந்து கொஞ்சம் அவதானமாக இருக்கணும். என்ன செய்யும்? அட்டை அடிக்கும். கூடுதலாக எல்லாரும் இந்த டைமில் வந்து ஃபேமிலியா கப்பிள்ஸா இப்படி இடங்களெல்லாம் அங்கட ஊர் பக்கத்துலேருந்து என்ன செய்யுங்க? ஒவ்வொரு நாளும் நேரத்தில் சமைச்சு சாப்பிட்டு உண்மையில் வந்து அது ஒரு சில் கிளைமேட் ஒன்று வந்து தாராளமாக தெரியுது. உண்மையிலே 2.5 வருஷத்துக்கு பிறகு இந்த இடத்துல வாவடை வந்து நினச்சி சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இதுண்ட மேல் பக்கத்துலாம் பைக் பார்க்கிங் இந்த இதுலேயும் இருக்குது. நீங்கள் வந்தால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஹட்டுகள் போன முறை வரைக்கும் இருந்ததுன்னு நினைக்கிறேன். சரியாக ஞாபகம் இல்லை. மறக்கிற அளவுக்கு நான் இந்த இடத்துக்கு வராமல் விட்டுருக்கிறேன்ன்றது தான் உண்மை. ஆனால் ஏத்தங்கள் வரைக்கும் மட்டும் ஆள் நைஸாக பம்பிடுவான். பம்மையில் காரில் நீங்கள் இருந்தோன்னு பின்னால நான் தான் ஓடி வந்தேன். வீடியோவில் ஆதாரம் இருக்குது. சரி, அந்த நல்ல ஒரு சில் ஒரு கிளைமேட் ஒன்று வந்துட்டேனே. காருக்குள்ள இருக்கிற வரைக்கும் தெரியாது. காருக்கு இருக்க வெக்கையாக இருந்தது. இதுக்கு வந்தோன்னே நல்லா இருக்கு. வேறுங்க தலைவி ஏறுங்க. இதுக்கு எப்படின்னா ஒரு மலை கொண்டு ஏற்றத்தானே இருக்குது. ஆளை கொண்டு என்ன செய்கிறாண்டு பார்க்கலாம். அப்படியே அந்த ஹட்டடியால் வரைக்குள்ள இதில் ஒரு ஹட் இருக்குது. இதுலேயும் வந்து இருக்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு பிறகு தான் வந்து ஃபுல்லாகவே என்ன மரங்கள் அதே தெரியாது. பைனிஸ் மரங்கள் அது வேறு நுவரெலியால பார்த்தோம். அதே தான் இதுவும். இந்த பைனிஸ் மரங்கள் கிறிஸ்மஸ் ட்ரீ என்று சொல்கிறேன். பாருங்க இவ்வளோ உயரமாக இருக்குண்டு. அதே மாதிரி இந்த குளம் செம்புவத்தை லேக்குண்ட கலரை கவனிச்சினியா? பாசிக்கு வந்து அப்படியே பச்சை கலரில் வந்து தெரிஞ்சு கொண்டு இருக்கு. பாசி என்றாலே பச்சை கலர் தானே. அது சரி, அந்த பாசிக்காக பச்சை கலராக தெரியுது. ஒரு கதைக்கோ விடுறாங்கல்லடாப்பா. உங்களை யூடியூப்லேருந்து தூக்குறேன், ஜெஸ்டி விலாக்ஸ்லேருந்து. நான் புதுசாக ஒரு சேனல் ஆரம்பிக்கிறேன். சப்போர்ட் பண்ணுவீங்களா மக்களே? சப்போர்ட் பண்ணிக்கணும். கஜாலினி விலாக்ஸ். ஒரு முக்கியமான இடத்துக்கு நாங்கள் வந்துட்டோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆட்டோக்கள் இருக்குது. அதே மாதிரி ஹட்டுகள் எல்லாம் இருக்குது. நான் நினைக்கிறேன் ஆட்டோவில் வந்தால் நீங்கள் மேலே வந்துடலாம், பைக்லேயும் வந்தால் இங்கே வரலாம். இதில் எல்லாம் நிறைய பேர் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் சாப்பாடு கொண்டு வந்து இந்த இடத்துல சாப்பிட நம்மள இருக்கேன்னு. இது மாதிரி இதுக்கு பிரதான் வந்து அந்த சீனர்களுக்கான இடம். ஹட்டுகள் 4 ஹட்டு இருக்குது. சூப்பராக இருக்குது இந்த இடங்களில். ரோன் ஷூட் எடுத்திருந்தால் இன்னும் சொல்ல தேவையில்லை. சரி சொல்லுங்கள், என்ன விஷயம்? இதில் வந்து வெட்டிங் ஷூட் எடுத்துருக்கலாம். வெட்டிங் ஷூட் வந்து அதாவது ஃப்ரீ ஷூட்டாக என்ன சொல்கிறது? வெட்டிங் ஷூட் தானே. அந்த சம்பவம் வந்து நாங்கள் இன்னும் செய்யலை. அவுட்டோர் வந்து செய்யலை. அது வந்து எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். ஆனால் அதுக்கு வந்து இதை காசு கட்டணும்னு நினைக்கிறேன். இதில் வந்து தண்ணி அப்படியே மெதுவாக போய் கொண்டு இருக்குது. இதில் வந்து ஒரு டீம் ஒன்று நிற்குது. இதுக்கெல்லாம் வந்து ரீல்ஸுகள் அதுகள் எல்லாமே வந்து செய்யணும். செய்கிறதுக்கு சூப்பரான இடம். ஃபோட்டோக்கள் தான். ஆனால் இந்த துண்டுக்கெல்லாம் நிறைய பேர் நிற்கணும். மழை பெய்கிற டைமில் இந்த ஒரு துண்டுக்கெல்லாம் வந்து நிறைய அட்டைகளும் வந்து கடிக்கும். என்ன நினைக்கிறீங்க? இந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்து நினச்சி நன்றி சொல்ல விரும்புகிறீங்களா? எனக்கு நல்லா இருக்கு. நன்றி. அதை விட எங்களோட வீட்டாக்கள் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கணும் நினைக்கிறேன். நான் அப்படி இந்த வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபோட்டோ எடுத்து விடுங்க. அரைவாசி ஆள் வந்தது ஃபோட்டோ எடுக்கிறது தான். சரி, இப்போ இடையில ஷூட்டுகளெல்லாம் எடுத்து முடிஞ்சு என்ன கட்டம் பிடிச்சிருக்கா? அந்த இடம் நல்லா இருக்கு, பிடிச்சிருக்கு. கொஞ்சம் வேலைக்கு வந்துருந்தா இன்னும் கொஞ்சம் பிரைட் எடுத்துக்கலாம். வந்தா அப்படியே கையை விரிச்சிட்டு அந்த ட்ராவலருக்கான மைண்ட் செட்டில் ஃபீல் பண்ணணும் போல இருக்கேன். இந்த இடத்துலேயே வந்து அம்மாக்கள் நிறைய பேர் வந்து பிறகு இப்படி தான் போயிடணும். ஏன்னா அங்கே கீழே எஸ்டேட் தானே. அதான் இப்போ வந்து ஒரு முக்கியமான எட்ஜுக்கு வந்துட்டோம். இதில் வந்து ஒரு மரம் ஒன்று இருக்குது. உண்மையிலே வந்து சூப்பரான ஒரு வியூ. அதே மாதிரி ஒரு குளம் மாதிரி ஒரு கிணறு மாதிரி செட்டப்பில் காட்டியிருக்கணும். இதில் உங்களுக்கு பார்க்கல தெரியுமா தெரியல, காட்டுறேன் உங்களுக்கு. இதில் பாருங்கள், அப்படியே அங்கேருந்து வர தண்ணிகளை வந்து இதுக்குள்ள ஒரு சேமித்து வச்சு இந்த மரம் வந்து சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து இதில் ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கும் நல்ல ஒரு இடம். இதுக்கு இஞ்சால ஒரு கேம் ஒன்று இருக்குது போல இருக்குது, போய் பார்ப்போம். சரி, இதில் பார்த்தீங்களாண்டா என்ன கேம்ண்டா சுடுற கேம். இதில் டிக்கெட் எடுக்கணுமா? ஆனால் என்ன இந்தியா டிக்கெட் எடுக்கணுமா? இது என்ன இது அம்பு மாதிரி போய் குத்துமா இல்லை புல்லட்டா? அம்பு இருக்குது, புல்லட் இருக்குது.
எவ்வளவு 100 ஒரு காசு சுடுறதுக்கு 3 ஒரு காசு சுடுவோமா இது வந்து சம்பவத்தை நிர்வாகத்தால் தான் செய்கிறீங்களாண்ணே ஓகே இதெல்லாம் வம்பு அந்த ஒரு துண்டுக்கு தான் விடணும் பயமாரு கையை கிழிச்சிருமோண்டு அப்படியே தான் நடக்குமாண்ணா இதுக்குள்ளால போகும் இதுக்கால எப்படி போகும் இது நீங்கள் இது வந்து நல்லா டைட் பண்ணி வைக்க வேணும் இந்த கையை உரலை இன்னும் நோமலாக வைங்க இப்படி சும்மா அப்படி வைங்க இது எப்படி கை கால போகுமா போயிடும் நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு இழுக்கிறீங்களோ அவ்வளோ தூரத்துக்கு போகும் எப்படி செய்யுது கஷ்டம் எனக்கு இடத்துக்கு எவ்வளோ பிரச்சனை எப்படி வைக்கலாம் இப்படி பிடிக்கா ஏய் அரோகரா கையை கிழிச்சு பொருங்கண்ணா கையை கீழே பிடிச்சிடுறேன் பவர் காணாது ஒரு பயம் தானே பாருங்க அடுத்த முறை சரியாக விட்டுறேன் பாகுபலி அம்மா அது போகவே இல்லை அம்பே விட தெரியவில்லையே அவனுக்கு வழுக்கு தானே ஒன்றுமே பக்கத்தில் வந்து போயிடும் அது எனக்கு வந்து வளம் இல்லை இடது கைன்றதால வளம் இல்லை இஞ்சால கை பிடிச்சா நல்லா போசை அழுத்து விடலாம் கல்யாணம் நீ கையில் விடுறதுக்கு நான் வந்து எங்களுக்கு பாவம் பார்த்து சரி ஒன்றை விட்டுட்டு போங்க இழுத்து கை வழுக்கு தானே இதில் ஒன்று கூடி பக்கத்தில் போயிலே அதான் கவலை பாகுபலி அடியை பார்த்துக்கலாம் மேல் கூரையில் குத்திட்டு சரி நல்ல விஷயம் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து இவர் துவக்கு ஆசைப்பட்டவர் இதில் பாருங்கள் தூக்கி பாரு எப்படி இருக்குண்டு பாரமாக இருக்கா இதெல்லாம் தூக்கி சுடுற அளவுக்கு உனக்கு என்னங்க தைரியம் வேற இல்லை கொஞ்சம் வளரணும் நீ சரி இப்போ அண்ணா நாங்கள் சுட்டு 3 தடவை சுட்டு நாங்கள் இந்த அம்பு டிக்கெட்டும் வந்து தரையினோம் அதே மாதிரி இந்த ஒரு வியூவை பாருங்கள் எப்படி இருக்குண்டு உண்மையிலே ஒரு சூப்பரான வியூ நாங்கள் இதிலேருந்து இப்போ போகிறோம் 4:30 முதல் போனால் தான் அங்கால இருக்கிற ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே செய்யலாமா என்ன கவலைப்படுறீங்களா ஓ கையில் அதனால நான் செய்யலை இந்த ஆக்டிவிட்டி எல்லாட்டிக்கு மட்டும் ட்ரை பண்ணி பண்ணுறதான் அது ஓகே ஆனால் நேராக சுற்றுப்பீங்களான்றது கேள்விக்குறியான விஷயம் அது கேள்விக்குறியெல்லாம் சுட மாட்டேன் ஆனால் ட்ரை பண்ணவும் வேணாம் நான் ஃபஸ்ட் டைம் பயந்தேன் நான் கை காலை ஏன்டா ஒரு சில ஆக்சிடென்ட்டுகள் பார்த்துருக்கேன் கையை கிழிச்ச மாதிரியெல்லாம் வரும் அதான் நான் உண்மையிலுமே வந்து இந்த ஒரு வியூ தான் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு சூப்பராக இருக்குது அதே மாதிரி கிளைமேட் வந்து இப்படி எங்களை சுற்றி எல்லா இடம் வந்து இப்போ பனிப்புகாராக மாறிக்கொண்டு வருது லைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே போயிட்டு கிட்டத்தட்ட நேரம் 4:30 கிட்ட தான் நான் பாருங்கள் எப்படி இருக்குண்டு கிளைமேட்டு இதில் பார்த்தீங்கன்னா முதல்லலாம் பூங்கா இல்லை இப்போ நிறைய அந்த பூங்காக்கள் மற்றது சுற்றுற அந்த ஊஞ்சல் அதுகள் எல்லாமே வந்து செய்திட்டேன் ஊஞ்சலாக ராட்டினம் இல்லை ஒரு விஷயத்தை வந்து கவனிச்சேன்னா 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு மட்டும் போட்டிருக்கு அது 2 பேரும் 14 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகளாக தான் இருப்பினம் போலிருக்கு அப்படியே இங்கே பாருங்கள் இந்த வியூவை பாருங்கள் இப்படி இருக்கட்டு இந்த ஒரு துண்டுகளை வந்து பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸும் இருக்குது அதே மாதிரி நாங்கள் இப்போ போகிறது வந்து ரெஸ்டாரண்ட் அந்த ரெஸ்டாரண்ட்டில் என்ன இருக்குன்னு தெரியும் போன முறை வரைக்கும் சும்மா இருந்தேன் கொரோனா டைம் கடை ஒரு முடிகிற டைமோட வந்தேன் நான் அதில் பாருங்கள் தண்ணி ஒழுகி கொண்டே இருக்குது இந்த ஒரு வியூவை பாருங்கள் இந்த மரத்துக்கு கீழே சூப்பராக இருக்குல்ல நீங்கள் வந்தீங்களாண்டா இங்கே சில் பண்ணலாம் ஒரு நாள் தேவை இந்த இதை செம்போத்த லேக்கை வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு இந்த ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே கஃபி அதுகளெல்லாம் வச்சிருக்கணும் போல இருக்குது வியூவோட இருக்குது அப்படியே மேலே ஒரு ஹட்டு இருக்குது இது மழை டைமில் வந்தால் இனிமேல் 2 வடிவாக இருக்குது இந்த மேல் துண்டெல்லாம் பாருங்களேன் அந்த படியை பாருங்களேன் இங்கே மேலே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் அப்படியே குத்தனமாக போய் கொண்டிருக்கு காலேஜ் போயிட்டீங்களா இதில் பார்த்தீங்களாண்டா இதுலேயும் ஒரு சின்ன ஹட் ஒன்று இருக்குது இது வியூவில் பாருங்களேன் இப்படி இருக்குண்டு பா இயற்கை தான் இதான் மேல் ஹட் பகுதி நான் சொன்ன வியூ வந்து இந்த பாருங்கள் இதெல்லாம் இருக்குது அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்த மாட்டா சொல்ல தேவையில்லை இது பாருங்க இப்போ தெரியும் உங்களுக்கு நான் கீழே பார்த்த ரெஸ்டாரண்ட்டோட அப்படியே இந்த வியூ வந்து தெரியுது நல்லா இருக்கா தர்ஷன் எப்படியா பாருக்கு நல்லா இருக்கேண்ணே சூப்பராக இருக்குது அவையில் அந்த இதில் கூட்டிகிட்டு போனால் நல்லா தான் இருக்கும் பார்ப்போம் அதில் போகிறீங்களா பல்ல பாருங்களேன் பல்ல காட்ட இருக்காச்சு பல்ல பாருங்களேன் இந்த 2 பல்லும் விழுது வச்ச ஆளுக்கு நாங்கள் இதுக்கு பிறகு இன்னொரு பிளான் ஒன்று வச்சுருக்கிறோம் அதனால் வந்து நாங்கள் கொஞ்சம் வெள்ளெண்ணெய் 2 மினைக்கடாமல் பார்த்து கொண்டு போய் கொண்டிருக்கோம் சரி இதில் தான் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் நாங்கள் விரைக்கில் வந்து நிறைய பேர் வந்து குளிச்சு கொண்டிருந்தவர்கள் இப்போ இந்த ஸ்விம்மிங் பூலில் ஒருத்தர் காணல ஒரு டைமோட இல்லை டீம் இல்லை போல 4:30 எல்லாமே வந்து நிப்பாட்டிடணும் அப்படின்னு சொன்னது பாருங்கள் இந்த குளிரில் இந்த கிளைமேட்டில் இதில் குளித்தா எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்பா வேறு ரகம் எல்லாருமே வந்து குளிச்சிருக்கணும் போல இருக்குது இதில் வந்து ஷிப் லைனுக்கான இதுகளெல்லாம் இருந்தது ஃபுல்லாக இப்போ எல்லாமே தரமட்டம் ஆக்கிடணும் ஒன்றுமே இல்லை ஆக்டிவில் இல்லை அது டெண்டர் போட்டிருக்காமல் எடுக்கணும் அப்படின்னு சொன்னவே ஞாபகங்கள் வருது பழைய ஞாபகங்கள் அப்படியே கொண்டு வந்து அங்கேருந்து ஷிப் லைன் விடுவினோம் அந்த அதுலேருந்து ஷிப் லைன் விடுவினோம் அப்படியே இழுத்து கொண்டு வந்து விடதில்லை விடும் இதெல்லாம் இப்போ போட்டிங்கெல்லாம் இருக்குது யார்கிட்ட கேட்குறது யார் டிக்கெட் கொடுக்குறாங்கன்றது தான் தெரியலை அவர் தான் வந்து டிக்கெட்டை கொடுத்து அனுப்புறாரு எவ்வளோன்னு தெரியலை இங்கேயும் ஒரு டீம் மக்கள் வந்து ஃபுல்லாக குளிச்சிருப்ப தான் ரெடி ஆகி கொண்டிருக்கணும் போட்டுகள் ஒன்றுமே காணல ஆனால் அதுலேயும் நிறைய பேர் வெயிட் பண்ணிடணும் போல இருக்குது அதோட இன்னும் விஷயத்தை வந்து பார்த்துட்டாங்க இதில் வந்து 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் போட்டிருக்கணும் அதே மாதிரி இன்ஸ்டியூட் அப்படின்ற மாதிரி 5 லட்சம் ரூபா மாதிரி போட்டிருக்கணும்
அதே மாதிரி இந்த இதுக்கு வந்து 15 நிமிஷம் தான் போகலாமாம், அதே மாதிரி 2 பேசஞ்சர் தான் போகலாமாம். டிக்கெட் ப்ரைஸ் வந்து 1000 ரூபா அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்கணும். இதில் என்ன செய்கிறேன்னு தெரியல, பார்ப்போம். சரி, இப்போ நாங்கள் வலிக்கிட்டோம். ஆனாலும் வந்து இவ்வளோ பேர் இருக்கிற ஒரு இடத்துல 2 போட்டை வச்சிருக்கோம். வெயிட் பண்ணி போகணும். அது எங்களை டைமுக்கு வந்து மட்டும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம் நீங்கள் அப்படியே பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ இதுலேருந்து நாங்கள் வலிக்கிட்டுட்டோம். உண்மையில வந்து விறகு மட்டும் தான் கவலை, இதால் தான் கவலையாக இருக்கா பாப்போ அது போட் போக கவலையாக இருக்கா? அது லேட்டாக வாங்க போவோம். அப்படி நின்றா 6 மணி ஆகும் போல். அதில் நிற்கிறதே ஒரு 15 பேர் கிட்ட 2 பேராக பார்த்தா 7 தடவை 7க்கு 15 நிமிஷம் படி பார்த்தா எங்கே போகுதா? நாங்கள் வேறு எங்கேயா போவோம். சரியா? சின்ன வயசில் உன்னை கூட்டிகிட்டு போயிருக்கேன் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? மௌனியால். அதே மாதிரி இதில் வந்து தேயிலை பறிப்பதும் வந்து தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்கணும். அந்த துண்டில் பாருங்கள் பனி அப்படியே மூடிக்கொண்டிருக்கு. இஞ்சால பக்கமா இல்லை இஞ்சால பக்கமானு தெரியல. அந்த கல்லை பக்கம் வியூ பாயிண்ட் வந்து தெரியும் நினைக்கிறேன். அந்த துண்டை தான் இருக்க வேணும் வந்து. இதால் இப்படி ஏறித்தான் நாங்கள் வந்து பழைய ஷிப்பில் எனக்கு வந்து போகிறோம். நாங்கள் இப்போ வந்து ஃபுல்லாகவே கைவிட்டுட்டாங்களே என்றதான் கவலை. இது பாருங்கள், நான் சொன்னது உண்மை தான். இது வேறு 2 போட்டில் தான் வந்து தெரியுறாங்க, பெடல் போட்டில். மற்றது கயாக்கிங் போட். இங்கே பாருங்கள், இப்போ உங்களை பக்கத்தையும் பாருங்களேன் எப்படி இருக்குன்னு. எப்படி பனியாக இருக்கா? கயால் நீ கூட்டிகிட்டு போகிறாரு பாருங்கள். இவர் தான் ஹிதேஷ். இவரால் தான் வந்து விடிய பயணம் வந்து லேட் ஆனது நாங்கள் இங்கே வர்றதுக்கு. ஏனண்டா நாங்கள் விட்டுட்டு வந்துட்டோம். இவர் நிறுத்துற அப்போ சொப்பன கார் கோன் அடிச்சு கேட்டது ஒழும்பி அழாலண்டு அழுது கொண்டே இருந்தாராம். இந்த வீட்டை இருந்து போன் எடுத்து அழுகிறாருண்டு இடையில நின்று அப்புறம் மூட்டை பைக்கில் கொண்டு வந்து இவரை விட்டு ஏற்றிட்டு வந்துறாங்க. அப்போ கொண்டு வந்தவரா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே போனாலும் ஆளை கூட்டிகிட்டு போய் பழகிட்டு 2 வயசுலேயே வந்து இன்றைக்கி இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறாரு அப்படின்னு. 2.5 வயசு முடிஞ்சுது. ஆனால் இதை விட நாங்கள் அடுத்த செய்யப்படுற சம்பவத்துக்கு வரப்படுறதுன்றதான் உண்மையிலுமே ஒரு சூப்பரான விஷயம். இந்த வயசுலலாம் நாங்கள் என்ன செய்த மட்டும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அம்மா அப்பா விட்டு இந்த வயசில் இருக்கி நம்ம பாருங்க, அதான் ட்விஸ்ட். நான் ஓயல் படிக்கும் வரைக்கும் அம்மா விட்டுட்டு நித்திர விட மாட்டேன். நாங்கள் சுற்றி அப்படி ஆட்டோ விட்டு அடுத்த வந்துட்டோம். கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் வேணும் இது ஃபுல்லாகவே சுற்றி வர்றதுக்கு. நல்லா என்ஜாய் பண்ணுறேன்னா கிட்டத்தட்ட 1.5 மணித்தியாலம் கிட்டத்தட்ட விடும். இதில் ஐஸ்கிரீம்லாம் அனுப்பியிருக்கு. ஐஸ்கிரீமும் நீங்கள் வண்டியை குடிக்கலாம். அதோட இப்போ இந்த செம்பூத்து லேக்கின்ற வியூவை காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குண்டு. சொர்க்கம். ஆனால் கொஞ்சம் லைட் வெளிச்சம் இருந்ததா என்ன நல்லா இருந்திருக்கும். இப்போ நான் இதுலேருந்து ஆட்டோ பிடிச்சி கொண்டு வலிக்கிட போகிறோம். இப்போ வலிக்கிட்டாம். இதில் பாருங்கள் செம்பூத்து லேக் இப்போ எப்படி இருக்குண்டு. நிறைய வித்தியாசமான பூக்கள் எல்லாம் வச்சுருக்கணும். அதோட அண்ணா வந்து இப்போ ஸ்டார்ட் ஆஃப் பண்ணிட்டு தான் போய் கொண்டிருக்கிறார். என்ன பிரச்சனைண்டாவோ இங்கால பெட்ரோல் வந்து 350 ரூபாய்க்கு. ஏன்னா பக்கத்தில் பெட்ரோல் செட் இல்லை தானே, அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 350 ரூபாய்க்கு விற்பாங்க. சரி, ஓகே, வந்துட்டோம். சரி, வந்துட்டோம். அண்ணா வந்து எங்கள்கிட்ட ஒரு விஷயம் வந்து சொன்னார். இல்லை சொல்லுங்கள். என்னென்னா இங்கே வந்து கேம்பிங் பண்ணலாம் வேணா? மேலே கேம்பிங் பண்ணுறேன்டா 8 பேருக்கு 12,000 ரூபா. என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் தருவாங்க? கூட வந்தால் 500 ரூபா கூட ஒரு ஆளுக்கு. ரைட்டு. அப்படி எடுப்பாங்க. கேம்பிங் வந்து நாங்கள் டென்ட்டெல்லாம் கொண்டு வரணுமா இல்லை இடம் கட்டிலெல்லாம் தெரியணும்? அங்கே வந்து மெட்ரஸ் மட்டும்தான். அதில் தங்க வேண்டியதான். வேறு இங்கே உண்டு இந்த இதுக்கு பக்கத்தில் இருக்கட்டும். இங்கேயும் போல பங்களோ ஒன்று இருக்குது. அதுவும் 8 பேர்த்துக்கு 12,000. பெர்மிஷன் எடுக்கணுமா இல்லை இங்கே வந்து எடுத்துகிட்டு ஆன்லைனில் நீங்கள் புக் பண்ணிட்டு தான் வரணும்? புக் பண்ணணும். பெர்மிஷன் எடுத்துகிட்டு தான் வரணும். சரி, ஓகே. சரி, அது அண்ணாட்ட கதையை கேட்டிருப்பீங்க. எல்லாத்துக்கும் வந்து இங்கே நீங்கள் பெர்மிஷன் கேட்கணும். அதே மாதிரி இங்கே வந்து தேயிலை செம்பூத்து லேக்குக்கான தேயிலைகளும் வந்து இருக்குது. நீங்கள் வேண்டிட்டு போகக்கூடிய மாதிரி இருக்குது இங்கே வந்தீங்களாண்டா. இதில் பார்த்தீங்களாண்டா இன்னொரு விஷயம், வெட்டிங் ஃப்ரீ ஷூட்டுக்கு 10,000, மாடல் ஃபோட்டோகிராஃபிக்கு 10,000, வீடியோ ப்ரொடக்ஷனுக்கு வந்து 10,000, ட்ரோன் கேமராவுக்கு 4,000, ஃபாரின் விசிட்டர்ஸுக்கு 1,500, ஃபாரின் சைல்டுக்கு வந்து 1,000 போட்டிருக்கு.